Hi, welcome back. நாங்கள் கிரியேட் பண்ணுற டுட்டோரியலோடைய லிங்க் அதே மாதிரி நோட்ஸோடைய கண்டென்ட் எல்லாமே இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. சப்ஜெக்ட் வைஸ் சாப்டர் வைஸ் கண்டென்ட் இருக்கும், அந்த கண்டென்ட்லேயே உங்களுக்கு வந்து வீடியோ லிங்க்கும் இருக்கும். டயர்டு ஆர்கிடெக்சர். ஸோ இதுக்கு முன்னாடி ஆர்கிடெக்சரல் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்வர் பார்த்தோம், அப்புறம் லேயர்டு ஆர்கிடெக்சர் பார்த்தோம். இது வந்து டயர்டு ஆர்கிடெக்சர். ஸோ டயர்டு ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து கிளைண்ட் சர்வர் அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்சர் பார்த்தோம். அந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்லேயே கிளைண்ட்லேயோ சர்வர்லேயோ இன்னும் இன்டெப்த்தாக கான்செப்டில் ஒரு செப்பரேஷன் பண்ண முடியுமா, ஆர்கிடெக்சர் வைஸ் கோட் வைஸ் இல்லை, செப்பரேஷன் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னும் எத்தனையாக பிரிக்க முடிஞ்சாலும் அது ஒரு டயர்டு ஆர்கிடெக்சராக கொண்டு வந்துடுறாங்க. ஸோ 2 டயர் 3 டயர் மல்டி டயர்டு ஆர்கிடெக்சர். ஸோ நம்ம கிளைண்ட் சர்வருங்கிறது வந்து 2 டயர்டு ஆர்கிடெக்சர், கிளைண்ட் ஒரு லேயர் சர்வர் ஒரு லேயர். இப்போ கிளைண்ட்டு சர்வருக்கு நடுவில் ஒரு மிடில் வேர் வந்துச்சுன்னா 3 டயர்டு ஆர்கிடெக்சர். கிளைண்ட்டு சர்வர் மிடில் வேர், அந்த சர்வருக்கு அந்த சைடு டேட்டாபேஸ் லேயர் இருந்துச்சுன்னா அது மல்டி டயர்டு ஆர்கிடெக்சர். இதுதான் வந்து டயர்டு ஆர்கிடெக்சரோடைய எக்ஸாம்பிள், எக்ஸ்பிளனேஷன். இப்போ 3 டயர் ஆர்கிடெக்சரில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்டேஷன் டயரில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். யூசர் அந்த இடத்துல இன்புட் கொடுப்பாங்க, அதை அவுட்புட் பார்த்துக்குவாங்க. இது ப்ரெசன்டேஷன் டயர். இந்த ப்ரெசன்டேஷன் டயர்லேருந்து ரெக்வஸ்ட் வந்து மிடில் வேர், அதாவது அப்ளிகேஷன் லாஜிக்கு இல்லை அப்ளிகேஷன் டயருக்கு போகும். அந்த இடத்துல எல்லா ப்ராசஸும் நடக்கும். அந்த அப்ளிகேஷன் டயர் வந்து தனக்கு தேவையான டேட்டாவை பின்னாடி இருக்க டேட்டாபேஸில் டேட்டா டயர்லேருந்து எடுத்து முடிச்சுட்டு யூசருக்கு ரெஸ்பாண்ட் சென்ட் பண்ணும். அந்த யூசர் வந்து ப்ரெசன்டேஷன் லேயரில் பார்த்துக்குவாங்க. இதுதான் வந்து 3 டயர் ஆர்கிடெக்சரோடைய சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் தான் இதில் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல்னு கொடுத்துருக்காங்க. யூசர் ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறாங்க, அந்த ப்ரெசன்டேஷன் டயர்லேருந்து அப்ளிகேஷன் டயர் போகுது. அப்ளிகேஷன் டயர் வந்து டேட்டா டயர்லேருந்து டேட்டா எடுத்துக்கிட்டு ரெஸ்பான்ஸ் மறுபடியும் அதே பாத்தில் ப்ரெசன்டேஷன் டயருக்கு அனுப்பிச்சிடுது. ஸோ இதில் வந்து லேயர்டு ஆர்கிடெக்சருக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேயர்ஸ் அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். நம்ம இப்போ ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குன்னா அந்த ஆர்கிடெக்சர் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம லாஜிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். பட் ஒரே சிஸ்டம்லேயே ரன் பண்ண முடியும். ஃபோக்கஸ் ஆன் செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ். ஆனால் டயர்டு ஆர்கிடெக்சர்னால் ஆக்சுவலாகவே டெப்ளாய்மெண்ட் பேஸ்டாகவே தனித்தனியாக இருக்கும். கிளைண்ட் ஒரு இடத்துல இருக்கும், மிடில் வேர் ஒரு சர்வரில் இருக்கும், பின்னாடி பேக் எண்ட் சர்வர் டேட்டா சர்வர் ஒரு இடத்துல ஃபிசிக்கலாகவே செப்பரேட்டாக இருக்கலாம். அதுதான் டயர்டு ஆர்கிடெக்சர். ஸோ மிடில் வேர் ஒரு கண்ட்ரியில் ஒரு சர்வரில் இருக்கலாம், பின்னாடி இருக்கிற அப்ளிகேஷன் லாஜிக் இன்னொரு கண்ட்ரியில் கூட இருக்கலாம். ஸோ அதுதான் டயர்டு ஆர்கிடெக்சருக்கும் லேயருக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ். அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி. ஸோ இது டயர் பேஸ்டாக இருக்கனால நம்ம வந்து இப்போ ஏதோ ஒரு பாட்டில் நெக் வருது, இல்லை ஏதோ ஒரு லோடு இஷ்யூஸ் வருதுன்னா எந்த லேயரில் இல்லை எந்த டயரில் லோடு இஷ்யூ வருதுன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக அதை மட்டும் ஸ்கேலபிலிட்டி பண்ணலாம், ஸ்கேலப் பண்ணலாம். மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. செக்யூரிட்டி லேயர்ஸும் நமக்கு ஐசோலேட் பண்ணுது. ப்ராப்பராக எந்தெந்த டயருக்கு எந்தெந்த அளவுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, மல்டி டயருங்கிறனால இந்த மல்டி டயரையும் ஒரே சேர கோஆர்டினேட் பண்ணி அது ஒர்க் பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு டீடியஸான டாஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூசர் சைட்லேருந்து ஒரு டேட்டா அனுப்புகிறோம் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து, அது வந்து மிடில் வேருக்கு போய் பின்னாடி பேக் எண்டுக்கு போய் ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் ஃப்ரண்ட் எண்டுக்கு வரணும்னா அந்த 3 டயர்னால் 3 டயரும் கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக ஒர்க் பண்ணணும். இதில் ஏதாவது ஒரு டயர் ப்ராப்பராக வேலை செய்யல, டேட்டா ஏதோ ஒரு எரர் வந்துச்சுன்னா கூட நமக்கு அந்த ப்ராசஸ் முழுமையடையாது. இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. இன்க்ரீஸ் லேட்டன்சி. ஸோ 2 டயர்னால் 2 டயர் தாண்டி போயிட்டு திருப்பி வர்றதுக்கு லேட்டன்சி இருக்கும், டிலே இருக்கும். டிபெண்டன்சியான நெட்வொர்க் ரிலையபிலிட்டி. 3 டயர்னால் 3 இடத்துல இருக்கிற நெட்வொர்க்கும் முக்கியம். இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்டேஷன் டயரில் வந்து ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம் மொபைல் ஆப்பில் இருக்கும். நம்ம லாகின் பண்ணோம்னா சர்வர் வந்து லாகின் பண்ணி செக் பண்ணி கொடுக்கும், சரியான யூஸரானு உள்ளே போவோம். உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சென்ட் பண்ணோம்னா டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா எடுத்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் டயர்டு ஆர்கிடெக்சருக்கு.